அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் ஒரு ரொம்ப சேடான ஒரு நியூஸ் தான். இது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊடகமும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். என்னால் என் மனசு தாங்கவே இல்லைங்க இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து. இது ரொம்ப கண்டிக்கத்தக்க. காவல்துறை ரொம்ப அராஜகங்க. இதெல்லாம் அவங்களோட பதவியை அவங்க ரொம்ப அதாவது மக்களை மிரட்டி ஆள்ற மாதிரி தானே இது. அவங்க பதவி மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஒரு பச்சை குழந்தைய ரேப் பண்ணுறாங்க, என்னென்னமோ கொலை பண்ணுறாங்க, தீவிரவாதி இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்றுமே இந்த காவல்துறைக்கு பண்ண முடியலை. ஆனால் வறுமையில் இருக்கிற ஒரு சந்தேக கேஸில் கூட்டிகிட்டு போன ஒரு பையனை கொலை பண்ணுற அளவுக்கு அந்த பையன் என்ன அப்படி பண்ணிட்டான்? சந்தேக கேஸில் கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் இந்த கொரோனா டயத்தில் மாஸ்க் இல்லைன்னு கூட்டிகிட்டு போய் கொல்றது, இதுதான் இந்த காவல்துறைக்கு பண்ண முடியுங்க. பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளவோ தப்பு பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் இதுவரை போலீஸ் லாக்கப்பில் வச்சு கொண்டதாக சரித்திரமே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கொலை நடக்கவே இல்லை. யாராவது ஒரு அப்ராணி மாட்டுனா பிடிச்சி கொன்றது, இந்த மாதிரி தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த போலீஸ் எல்லாம் சும்மாவே விடவே கூடாதுங்க. இவங்க எடுக்கிற ஆக்ஷனை பொறுத்து தான் காவல்துறை வன்மையாக நடந்துக்கிறது தீவிரவாதிகள்கிட்டையோ இல்லைன்னா ஒரு அக்யூஸ்டையோ நடந்துக்கிறாங்க. ஒரு சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போன ஒரு பையன் ஒரு குடும்பத்தையே அழிச்ச மாதிரி தானே அது. அந்த பையனை நம்பி அவங்க குடும்பமே இருந்திருக்கும்லங்க.